நட்சத்திரங்களை ஒரு நாரில் கட்டுவேன், இந்த நேரமும் உன் கதவு தட்டுவேன், என் காதல் தேவனே எனது இமையில் உனது விழிகள் மூடுவேன். நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. எந்த பிரச்சனை என் குடும்பத்தில் வந்தாலோ என்னை சுற்றி நடந்தாலோ அதை என்னால் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. டோன்ட் see this வீடியோ. இல்லை நான் ரொம்ப பயந்த சுபாவம், நான் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், எனக்கு ஃபேமிலியில் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இல்லத்தரசிகள், பெண்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாங்க. உங்களுக்கான வீடியோ தான். இன்றைக்கி நான் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட குடும்பம் சார்ந்து பேச போகிறேங்க. குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. கணவன் மனைவி சண்டை, இதை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. அப்போது நம்ம கணவர் நம்மளை என்ன தான் காயப்படுத்தினாலும், நம்ம மனசு நோகிற மாதிரி பேசினா கூட நம்ம கணவரை பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா? நான் எவ்வளோ தான் நல்லா என்னோடய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஒரு ஹோம் மேக்கராக குடும்பத்தை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் என் கணவர் என்னை புரிஞ்சிக்காமல் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாரு. என் மனசு அவ்வளோ காயமாக இருக்குது. இதை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதான் என் மனசு சந்தோஷமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு நபர்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயம் அப்படியே சீக்கிரட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த ஒரு நபர் பல பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போது சின்னதாக முடியக்கூடிய பிரச்சனை கூட அது தொட்டு தொட்டு பெருசாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி அப்படிங்கிறது சண்டை அப்படிங்கிறது எல்லார் குடும்பத்திலையும் இருக்கிறது தான். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள், நான் இது வரைக்கும் என் கணவர்கிட்ட சண்டை போட்டதே இல்லை, எப்போவுமே நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. சின்ன சின்ன சந்தோஷத்தில் கூட ஊடல் அப்படிங்கிற பேரில் சண்டை வரதான் செய்யுங்க. ஆனால் உண்மையாகவே சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்போது மனசில் உள்ள குறைகளை எல்லாத்தையும் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் வச்சு நானே கஷ்டப்படணும்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் உங்கள் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கையான நபர் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட உங்கள் கணவன் மனைவி பிரச்சனையை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சீக்கிரட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி திரும்ப உங்களுக்கே சேரும். ஸோ நீங்கள் கணவன் மனைவி சண்டையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கணவன் மனைவி எப்போ வேணாலும் சண்டை போடலாம், திரும்ப நம்ம சீக்கிரமாக சேர்ந்துப்போம். அதுதானங்க உண்மை. அப்படி நம்ம சண்டை போட்டுட்டு திரும்ப ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருப்போம்ல, என் ஹஸ்பண்டு கூட எனக்கு இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என்னை எப்போ பார்த்தாலும் அவர் அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்போமா? அப்போது நம்ம சந்தோஷமாக போயிட்டு வரும்போது அவங்க பார்க்கும்போது, இதுங்களுக்கு எப்போதும் வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு சுற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பை நம்மளே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி சண்டையை வெளியில் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அது ஈஸியாகவே சால்வ் ஆகக்கூடிய விஷயந்தாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு உடல் ரீதியாக, அதாவது மருத்துவ ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை யாருக்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க. இதை ஏன் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறீங்களா? இப்போது சின்னதாக தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுங்கள். அது பிரச்சனை கிடையாது. அது நார்மலாக எல்லாருக்கும் ஈஸியாக க்யூர் ஆகக்கூடிய ஒரு வியாதி தான். ஆனால் உண்மையிலே ஒரு மேஜராக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு மெடிக்கல் ரீதியாக அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நல்ல ஒரு மருந்து எடுத்து சரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் ஷேர் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, அது உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியாமலே நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒல்லியாக இருந்தாலோ குண்டாக இருந்தாலோ இல்லை எப்படியோ முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பார்க்கும்போது, இங்கே பார்த்தியா அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கிறா, ஆளே மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை நிறைய பேர்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சே சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லி 4 பேர் முன்னாடி கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், இது அவங்க அக்கறையில் கேட்குறாங்களா இல்லை எதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி டைமில் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நேரத்தில் தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மேஜராக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது நம்ம திரும்ப திரும்ப நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியே முடியுங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
உங்கள் வீட்டு வரவு செலவு கணக்கை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. அது எப்படி? நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லார் கூடயும் நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். அவங்கக்கிட்ட நான் என்னோடய வீட்டு வரவு செலவை வந்து ஷேர் பண்ணிப்பேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு அவங்க நல்லது தானே பண்ணுவாங்க, நான் ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? உங்களோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் வந்து உங்கள் கையில் வந்து காசு இருக்காது. அதாவது எல்லா டைம்லையும் எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைமில் உங்ககிட்ட காசு இல்லை, ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பீங்க, எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க. அந்த டைம் பார்த்து உங்கள் கையில் காசு இல்லாத போது வந்து உங்களுக்கு கிட்ட தெரிஞ்ச உங்கள் க்ளோஸான ரிலேட்டிவாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், யாராவது வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட தான் காசு இருக்குமே கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே உங்கள் கையில் காசு இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? வேணுனே வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறா, அது ரொம்ப மோசமான பொண்ணாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா நம்மளோட வரவு செலவு என்ன நடந்திருக்கு, இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் எப்போதுமே உங்களோட வரவு செலவு கணக்கை நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது ரொம்பவே ஆபத்தாக முடிஞ்சிருங்க உறவுகளுக்குள்ள. அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட உறவுகளுக்குள்ள இப்போது நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ ஒரு உறவுகளுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா பழகிட்டு இருக்கீங்க. அப்படி உங்கள் கூட நல்லா பழகக்கூடிய ஒரு நபர்கிட்ட 3வது ஒரு நபர் வந்து காமனாக உங்கள் 2 பேர் கூடயும் பழகக்கூடிய 3வது ஒரு நபர் வந்து உங்கள் கூட பழகிட்டு இருக்க நபரை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. அதாவது அவளோட டைப் அப்படி இருக்குது, அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி ஏதோ பின்னாடி பேசுகிறாங்க. உங்ககிட்ட வந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதை நீங்களே முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்க பாருங்கள். உங்கள் கூட பழகுனவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் வந்து இந்த இடத்துல குற்றவாளியாக நிற்பீங்க. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையை நினச்சி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இவ இப்படி உன்னை பற்றி சொல்கிறா அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னால் கூட அவங்க 2 பேரும் வந்து அதை பேசி சமரசமாகி சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனால் உங்களை நம்பி சொன்னாங்கல்ல அந்த 3வது நபர், அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து பாதிக்கப்படும். அதாவது புறம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை பற்றியோ யாருக்கிட்டேயோ பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த இருந்து கடந்து போயிருங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டாலோ அதுக்கு நீங்கள் பதில் சொன்னாலோ நீங்கள் சொல்லாத விஷயங்கள் கூட சொன்ன மாதிரி வந்து முடிஞ்சிருங்க. அதனால் நிறைய மனச்சிக்கலும் ஆகுங்க உங்கள் உறவுகளுக்குள்ள. அதனால் யாரை பற்றியும் புறம் பேசுகிறவங்க கூட அதிகமான பழக்கத்தை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துருங்க. அதுதான் நம்மளோட குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 5வது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எதிர்கால திட்டங்கள் பற்றி. நான் எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், நான் ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கிறேன், ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நிலம் வாங்கலான்ட்டு இருக்கிறேன், என் குழந்தைய வந்து இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனில் சேர்க்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்யூச்சர் கனவை வந்து யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்? இது வெறும் நல்ல விஷயம் தானே, இதையே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒரு வேளை உங்களால் அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணீங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க, இவ இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் இவளுக்கு தேவையா? ஆசைப்படுறதான் ஒரு அளவுக்கு தான் ஆசைப்படணும், ஓவராக ஆசைப்பட்டா எதுவுமே நடக்காது, இவெல்லாம் வெறும் வெட்டி பேச்சு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை பின்னாடி பேசுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதுங்க. நமக்கு 1000 கனவுகள் இருக்கும், 1000 வருங்கால எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குங்க. அதை எல்லாமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளேயும் மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்போதும் வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த 5 விஷயத்தை நம்ம யார் கூட ஷேர் பண்ணாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாங்க. உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.